டிஎன் நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இப்ப எல்லாமே வீட்டுல எவ்வளவு கார் இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் ஒருத்தங்களோட ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் ஆகுது. ஆனா அந்த காலத்துல வீட்டுல எவ்வளவு மாடு இருந்துச்சு அப்படின்றத பொறுத்துதான் அவங்களோட ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் ஆச்சு. ஏன் மாடு இவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றது தெரியுமா? அதாவது மாடு தான் விவசாயிகளோட முதுகெலும்பா இருந்துச்சு. அந்த மாடை கொண்டாடுற ஒரு பண்டிகையாதான் பொங்கல் திருநாள் இருந்திருக்கு. பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எப்ப இருந்து கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு கரெக்டான ஆதாரங்கள் இல்லை. ஆனாலுமே இது 2000 வருடங்களுக்கு முன்ன இருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நாள் அறுவடை திருநாளும் சொல்லியிருக்காங்க. அது அப்ப இருந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா அது 4 நாட்கள் கொண்ட ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அது முதல் நாள் போகி, 2வது நாள் பொங்கல், 3வது நாள் மாட்டு பொங்கல், 4வது நாள் தான் காணும் பொங்கல். இப்போ போகி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இது மார்கழியோட கடைசி நாள் தான் நம்ம போகி கொண்டாடுவோம். அதாவது தை மாதத்தை வரவேற்கிற ஒரு நாளா தான் போகியை கொண்டாடுறோம். அந்த டைம்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதாவது பழைய விஷயங்கள் எல்லாமே எரிச்சு புது விஷயத்த கொண்டு வர ஒரு நாள் அப்படின்றது போகியை கொண்டாடுறோம். அந்த டைம்ல காப்பும் கட்டுவாங்க. காப்பு கட்டும்போது இதுல 6 வகையான மூலிகைகளை சேர்த்து கட்டுவாங்க. அந்த 6 வகை மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆவாரை, சிறுபீலை, மா இலை, வேப்பிலை, தும்பை, பிரண்டை, இந்த 6 விஷயங்களை சேர்த்து கட்டுவாங்க. ஆனா நாளடைவுல தும்பையும் பிரண்டையும் அதிகமா கிடைக்கிறது இல்லை அப்படின்றதால மத்த 4 மூலிகைகளை மட்டும் சேர்த்து கட்டிட்டு இருக்காங்க. இதுவுமே தை மாதத்தை வரவேற்கிற ஒரு நாள் அப்படின்றதுக்காக தான் இந்த காப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கட்டப்பட்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா பொங்கல் திருநாள். பொங்கல் அப்படின்னு எடுக்கும்போது பொங்கல் அப்படின்றதை சூரிய பகவானை வழிபடுற ஒரு நாள்னு வச்சுக்கலாம். ஆடி மாதத்துல விதை விதைச்சு அதுல வர பொருட்களை அறுவடை செய்யக்கூடிய காலம் தான் அந்த தை மாதம். அந்த டைம்ல கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் பொங்கல் திருநாள். இப்போ அறுவடை செஞ்ச பயிர்களை எடுத்து அந்த நெற்கதிர்களை வச்சு பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்ற விதமா வழிபடுற திருநாளே பொங்கல் திருநாள்னு சொல்லலாம். இதுக்கடுத்து மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் எடுத்துக்கிட்டோம்னா மாடு எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த டைம்ல எல்லாம் மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டு பொட்டு வச்சு எல்லாமே பண்ணி அழகா அலங்காரம் பண்ணி மாட்டுக்கு பொங்கல் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விளையாட்டும் இருக்கப்படும். அதாவது மாட்டை நம்ம கொண்டாடுறதால அது கொண்டாடுற விதமா ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விளையாட்டுமே எல்லாராலையும் விளையாடப்பட்டு வருது. அந்த விளையாட்டு, இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா முன்னொரு காலத்துல ஏறு தழுவுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையா தான் இருந்துச்சு இந்த ஜல்லிக்கட்டு. ஆனா நாளடைவுல பிரிட்டிஷர் உள்ள வந்த டைம்ல ஏறு தழுவுதல் அப்படின்னு இருந்த ஒரு விளையாட்டு அந்த மாடோட கொம்புல சல்லி காசுகளை, அதாவது சில்லறை காசுகளை கட்டி அந்த கட்டு யாரை எடுக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்தாங்க. அதுல இருந்து சல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த சல்லிக்கட்டுல இருந்து தான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை மருவி வந்திருக்கு. இப்ப எல்லாராலையும் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வருது. 4வது நாளான காணும் பொங்கல் நம்ம உற்றார் உறவினரோட சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். உற்றார் உறவினரை வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கூட விருந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் தான் இந்த காணும் பொங்கல். அதாவது இந்த 4 நாட்களுமே நம்ம தமிழர்களோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உலகத்துக்கு எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க டிஎன் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.